கழகம் இப்பொழுது யார் கையில் இருக்கிறது கேட்கிறார். பாவம், இது கூட தெரியாமல் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கிறது சொன்னால் அவரை நம்பி தாமரை இலையில தண்ணீர் ஒட்ட வேண்டியதுல தாமரை தண்ணீர்ல மலரும். என் பேர் சொல்லியிருக்காரா? யார் பேராவது சொல்லியிருக்காரா? அது தேர்தல் யுக்தியாகத்தான் நிச்சயமா வாக்குகள் பெறுகின்ற ஒரு யுக்தியாகத்தான் நிச்சயமா கருதுவாங்க. தம்பின்ற எண்ணத்துல தான் பேசியிருக்காரு. எங்க வீட்டு பையன் தான் சொல்லிட்டு இருக்காரு. அவருடைய தராதரம் அவ்வளவுதான். எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை கட்டி காக்கிறது யாரு? இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது? அதை நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது யார் கையில் இருக்கிறது கேட்கிறார். பாவம், எதுக்குங்க இந்த பாசிச பாஜகவோட நேரடி கூட்டணியோ இல்ல மறைமுக கூட்டணியோன்னு உறவு வச்சுக்க? நாம என்ன உலகமாக ஊழல் கட்சி? என்ன அறியாமையின் காரணமாக பேசுவதாக இது கூட தெரியாமல் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கிறது சொன்னால் அவரை நம்பி எப்படி தொண்டல் இருப்பார்? சிந்திச்சு பாருங்க. இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, இவ்வளவு பேரோ அண்ணா திமுக தொண்டர்கள், அனுதாபிகள். சில பேர் கட்சி ஆரம்பிச்ச உடனே இம்மாலய சாதனை சாதித்து போல பேசுறாங்க, டைலாக் பேசுறாங்க. நாங்கெல்லாம் அப்படி இல்லை. இங்கே மேடையில் இருக்கிற அறிவிச்சவர் திரு சோமசுந்தரபாகன், திரு வைகை செல்வனார், இங்கே இருக்கின்ற கழக நிர்வாகிகள் ஒரு பக்கம், அத்தனை பேரும் உழைப்பால் நாம் அடையாளம் காட்டப்பட்டவர்கள். பொன்விழா கண்ட கட்சி அண்ணா திமுக. ஆக அண்ணா திமுகவை எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது, ஆசித்து கூட பார்க்க. ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்தோம். பெரிய அடையாளம் எல்லாம் எங்களுக்கு கிடையாது. அடையாளம் என்று சொன்னால் உழைப்பு, சேவை, விசுவாசம், இதுதான் எங்களுக்கு அடையாளம். ஆட்சியை பிடிக்கிறதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்லை இல்லையா? இப்ப அதெல்லாம் விட்டாங்க. இப்ப இங்க வந்துட்டாங்க. இவர் நேரா ஷூட்டிங்ல இருந்து வருவாராம், வந்து ஆட்சியை பிடிப்பாராம். அது எப்படி இவராலே முடியும்? அவராலேயே முடியல, இவராலே முடியல. அவருக்கு அத்தனை வருஷம் ஆச்சு, இவராலே எப்படி முடியும்? ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கூட்டம்லாம் ஓகே தான், அது எப்படி ஓட்டா மாறும் அப்படின்றது இன்னொரு பக்கம். இன்னைக்கு பல்வேறு திரைப்படங்களிலே நடித்து அந்த திரைப்படத்தின் மூலமாக வருமானத்தை பெற்று அவர் ஓய்வு பெறுகின்ற காலகட்டத்திலே அரசியல் தொடங்கிய நிலை கிடையாது. இளைஞர் பருவத்திலே பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் ஈர்க்கப்பட்டு அன்று முதல் இன்று வரை 51 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக பாடுபட்டு இளை செயலாளர், ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, உங்களால் கட்சி நிர்வாகிகள், பொதுச் செயலாளர் என்ற அடையாளம் காணப்பட்டது. என்னதான் நீங்க இந்த நேரடி மறைமுக கூட்டணின்னு குட்டிகரணம் போட்டாலும் தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது. தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க? தாமரை இலையில தண்ணீர் ஒட்ட வேண்டியதுல தாமரை தண்ணீர்ல மலரும். ஒட்ட வேண்டியதில்லை. அதனால ஒட்ட வேண்டியதுல ஓட்டு வரும். அதனால தமிழகத்தில் தாமரை தண்ணீரில் மலரும், ஒட்ட வேண்டியதில்லை. அதனால அடிப்பதா உங்க சின்னம் எது? எதுல ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க? தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 800 பேருக்கு மேல இலங்கை கடற்படையால தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை கண்டிக்கிறதுக்காக உங்களை பெருசா எதுவும் செய்ய சொல்லல. சின்னதா ஒண்ணே ஒண்ணு மட்டும் செஞ்சு கொடுங்க. இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க, அது போதும். பாரத பிரதமரை கச்சத்தீவை பற்றி சொல்கிறார். நிச்சயமாக கச்சத்தீவை மீட்பதில் பாரத பிரதமரின் பங்கு இருக்கும். ஆனா அவரோட இந்த சமீபத்துல தீவிரவாதத்தை ஒழித்ததற்காக உலகமே பாராட்டுகிறது. நான் இந்த மண்ணில் கால் எடுத்து வச்ச உடனே ஒரே ஒருத்தரை பத்தி தான் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. அவர் யாருன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். சினிமானாலும் சரி, அரசியல்னாலும் சரி, நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அவரோட பழகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனா அவரை மாதிரியே குணம் கொண்ட என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பழகிறதுக்கு எனக்கு நிறையவே வாய்ப்பு கிடைச்சது.
அவரும் இந்த மதுரை மண்ணை சேர்ந்தவர் தானே, அவரை மறக்க முடியுமா? இன்னைக்கு பேசு பொருளா இருக்கிறது தாவேக்காவோட மாநாடு தான். சரிங்க. அதுல விஜய் அவர்கள் வந்து அண்ணன் விஜயகாந்த் அப்படின்ற ஒரு கோட்டை வந்து குறிப்பிட்டு மதுரை மண்ணில் பேசியிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் என்ன எண்ணத்துல அதை பேசியிருக்கலாம் நீங்க பாக்குறீங்க? தம்பின்ற எண்ணத்தில் தான் பேசியிருக்காரு. அவர் எப்போ அண்ணன்னாரு, நான் எப்பவுமே சொல்கிறேன் அவர் எங்கள் வீட்டு பையன் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். சரிங்களா? அவர் அண்ணன்னா அவர் தம்பி, எங்களுக்கு எங்கள் தம்பி. அவர் குடும்பத்துக்காக மட்டும் தம்பி, அரசியலில் தம்பின்னு சொல்றீங்க? இல்லை, கேப்டனுடைய சின்ன வயசு கேரக்டர்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு படங்களில் கேப்டனுடைய சின்ன கேரக்டர் விஜய் தான் பண்ணியிருக்கார். எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் அவங்க வீடு. எஸ்ஏசிக்கும் கேப்டனுக்குமான உறவு 17 திரைப்படங்களே அவர் டைரக்ட் பண்ணியிருக்கார். இன்னும் நேற்று இல்லைங்க, இது இன்றைக்கி அரசியலுக்கு வந்ததுனால அண்ணன் தம்பி விஜய் அப்படின்னு வருது. அது ஆக்சுவலி அது கிடையாது. அது பல வருஷமாக கேப்டன் சினிமா துறையில் காலடி வைத்ததில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த நட்பு அப்படியே தொடருது. அதனால் விஜயோடைய படத்துக்கு கூட கேப்டனுடைய அந்த ஏஐ யூஸ் பண்ணாங்க, தாராளமாக யூஸ் பண்ணுங்கன்னு நம்ம சொன்னோம். இப்போது என்னுடைய பேட்டியில் நீங்கள் ஒரு 1 வீக் முன்னாடி பார்த்துருப்பீங்க, அனுமதி இல்லாமல் யாரும் கேப்டனுடைய புகைப்படத்தை பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு ரீசன் என்ன நான் சொல்கிறேன். கேப்டன் எம்ஜிஆரை மானசீக குருவாக ஏற்றுக்கிட்டார். அது மாதிரி எல்லா இடத்துலையும் சொல்லுவார், என்னுடைய மானசீக குரு இவர் தான் எம்ஜிஆர். அது மாதிரி விஜய் சொல்லட்டும், அப்புறமா இப்போ சொல்லியிருக்கார் அண்ணன்னு. இப்போ நம்ம அதை பற்றி நம்ம பரிசீலிக்கலாம். சரிங்களா? அதனால் இன்றைக்கி அவர் அண்ணன்னு சொல்கிறப்போ நான் அவரை தம்பியாக நினைக்கிறேன். நான் இப்பவும் சொல்றேன், நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் உறுதியாக பங்களிப்பு செய்யப்படும். இப்போ மீண்டும் இந்த கூட்டத்தில் ஆட்சியில் பங்குன்னு ஒரு முக்கியமான ஒரு இதுதான் சொல்றீங்க. அதுதான் எல்லாரும் கட்சி எதிர்பார்க்குறாங்க. எந்த அளவுக்கு இல்லை, நான் முதல்ல ஆரம்பத்திலிருந்தே ஆட்சியில் பங்கு என்பதை தேமுதிக வரவேற்கிறதுன்னு தான் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் ஒரே பவர்ஃபுல்லாக ஒரே கட்சிக்கிட்ட போகுது. இப்போ ஆட்சி கூட்டணி ஆட்சி என்கின்ற போது உண்மையிலே மக்களுக்கு நடக்கின்ற எல்லா பிரச்சனையும் நம்ம தைரியமாக போய் பேசலாம். இது சரியில்லை, இந்த துறை சரியில்லைங்க, இப்படி இருக்குது, இதை கொஞ்சம் நம்ம சீர் பண்ண முடியும் என்ற உரிமை நமக்கும் கிடைக்கும். அதனால் அது நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம். நம்ம நாட்டுக்கும் மக்களுக்கும் நிச்சயமாக அதனால் பலன் இருக்கும் என்பதுதான் எங்கள் கருத்து. அப்புறம் நான் ஒன்றும் இந்த மார்க்கெட் போனதுக்கப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரல, படைக்கலனோட வந்திருக்கிறோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் நேரடி மோதல் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கருத்து சொல்லியிருந்தாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா நான் அரசியலுக்கு வரும்பொழுது சினிமா மார்க்கெட் போய் வரல, நான் ஒரு படைப்படத்தோட மார்க்கெட் உச்சியில் இருக்கும்போது தான் இது கொடுத்து கருத்து என்ன சொல்கிறதுக்கு? என் பேர் சொல்லியிருக்காரா? யார் பேராவது சொல்லியிருக்காரா? அப்புறம் ஏன் அட்ரஸ் ஏதாவது லெட்டருக்கு நான் பதில் போடலாமா? போட தப்புங்க. வணக்கம். அவர் தம்பி எனக்கு. அதாவது எல்லாராலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகிட முடியாது, எல்லாராலும் இதே புரட்சி தலைவி அம்மா ஆகிட முடியாது. ஸோ உலகத்துக்கே ஒரு புரட்சி தலைவர், உலகத்துக்கே ஒரு புரட்சி தலைவி அம்மா, உலகத்துக்கே ஒரு பேரறிஞர் அண்ணா தான். எனவே ஒரு தேர்தல் யுக்தி, அதாவது வாக்குகள் வாங்கணுன்றதுக்காக யார் புரட்சி தலைவர் படத்தை போட்டாலும் சரி, நாங்கள் தான் புரட்சி தலைவர் மாதிரி இருக்கோம், புரட்சி தலைவர் சொன்னாலும் சரி, மக்கள் ஒருபோது ஏற்றுக்க மாட்டாங்க. அது தேர்தல் யுக்தியாகத்தான் நிச்சயமாக வாக்குகள் பெறுகின்ற ஒரு யுக்தியாகத்தான் நிச்சயமாக கருதுவாங்க. கண்டிப்பாக வாக்குகள் அதனால் பெற முடியாது. இன்னொரு பக்கம் கூட்டம்லாம் ஓகே தான், அது எப்படி ஓட்டா மாறும் அப்படின்றது இன்னொரு பக்கம். எது முதல்வர் அங்கிள் சொல்லி தாவேகா தலைவர் விஜய் தமிழ்நாட்டு முதலமைச்சரை அங்கிள்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்காரு. அவருடைய தராதரம் அவ்வளவுதான். அவருடைய தராதரம் ஒரு மாநில முதலமைச்சர், ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர், 40 ஆண்டு காலம் அரசியலில் இருக்கிறாரு. நேற்று அரசியலுக்கு அவர் அது மாதிரி சொல்றதெல்லாம் தரந்தார்ந்து விமர்சனம் செய்கிறாரு. மக்கள் நல்ல பதில் சொல்லுவாங்க. அதுக்கு நாங்களும் தேர்தலில் இருக்கு நல்ல பதில் சொல்லுவோம். அதுலலாம் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஒருத்தரை தவறா எப்படி ஒரு இவ்வளவு பெரிய மாநில முதலமைச்சர் ஒருத்தர் அவர் 10 பேர் 50 பேர் கூட்டிட்டாங்கன்னா உடனே எது வேணாலும் பேசுறது, அது இப்படி சரியா இருக்கா? பஞ்சம்
தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.